வெறுமனே ஜென்சி ஆதரவு தான் விஜய் கிடச்சதுன்னா அது இல்லை. அவருக்கு பெருவாரியான மக்களுடைய ஆதரவு இருந்தது. அதுன்றதை யாரும் மறுக்க முடியாது. அப்போ சூப்பர் ஸ்டார்னா விஜய் தான் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று, விஜய் இயற்கையாகவே இருக்கின்ற ஒரு தோற்றம் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி. இந்த கூட்டணி அமைச்சதில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்காரு. இவங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள், சாணக்கியத்தனம் மிக்கவர்கள் எல்லோரும் இன்றைக்கி வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். இருபெரும் திராவிட கட்சிகளை 60 ஆண்டுகளுக்கு பிறகு வீழ்த்தின ஒரு பெரிய சாதனை. க்ளீன் கவர்மெண்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதை நான் வரவேன். அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு சொல்கிறது, உங்களோட இருக்கிற உங்கள் தம்பிகள், உங்களுடைய விசுவாசிகளை தான் நீங்கள் முதல்ல பார்க்கணும். வணக்கம் முத்தலிப் சார். வணக்கம். முதல்வர் அவருடைய பிறந்த நாள் என்று ஒரு சிறப்பு தொகுப்பு தான் நம்ம பேச போகிறோம். சினிமா டு அரசியல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நிறைய ஆட்கள் வந்தது கிடையாது. ஒரு சில நபர்கள் தான் நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். அப்படிங்கும்போது ஒரு 2 ஆண்டுகள் ஆரம்பித்த கட்சி ஒரு சுனாமி மாதிரி ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது சினிமா அரசியல் ரெண்டுத்தை எப்படி கம்பேர் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க? சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்த பலர் இருக்காங்க. அதில் வெற்றி பெற்றதுன்னு பார்த்தா ஒரு எம்ஜிஆர், ஒரு விஜய், இப்படி தான். அப்போ மற்றவர்கள்லாம் மோதி பின்னாடி போயிட்டாங்க. கலையுலகின் நாயகன், உலக நாயகன் பேர் எடுத்த கமல்ஹாசனை மோதி பின்னாடி போயிட்டார். அதுக்கு காரணம் அந்த ஜென்சி இருக்குல்ல, ஜென்சி ஏதோ விஜய்க்கு மட்டும் வந்த மாதிரி சொல்கிறாங்க. கமல்ஹாசனுக்கும் வந்தார்கள் 8%. ஆனால் கமல்ஹாசனுக்கு 4% வாங்குறாரு. பெரிய அளவில் இளைஞர்களுடைய கூட்டம் இருக்குது, அதே ஜென்சி இருக்குது. ஆனால் பொதுமக்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு, மாற்றத்தை விரும்புகிற ஓட்டு எதுவுமே வாங்கலை. அப்போ கமல்ஹாசன் ஒன்றும் இல்லாமல் போகிறார். சீமான் பெரிய அளவில் ஜென்சி கூட்டம் இருக்குது. அந்த ஜென்சி கூட்டம் அரசியல் அறிந்த ஜென்சி கூட்டமாக இருக்குது. ஆனால் பொதுமக்கள், மற்றவர்கள், பெண்கள், அவர்களுடைய வாக்குகள்லாம் இவர்களுக்கு விழவில்லை, சீமானுக்கு விழலை. அண்ணாமலை பெரிய அளவு ஜென்சி கூட்டம் அவர் பின்னாடி இருந்தது. ஆனால் அது வலதுசாரி ஆதரவு ஜென்சி கூட்டமாகவும், சில பேர் மாற்றத்தை விரும்புகிற ஜென்சி கூட்டமும் இருந்தது, இளைஞர்கள் கூட்டம். ஆனால் பொதுமக்கள், மற்றவர்கள்லாம் பிஜேபி தலைவராக அண்ணாமலை இருக்கிறதுனால அந்த இது பெருசாக எடுபடலை. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வைகோ பின்னாடி ஒரு பெரிய ஜென்சி கூட்டம் இருந்தது. ரஜினிகாந்துக்கு இருந்தது, அவருக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு பிறகு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ரஜினிகாந்துக்கு இருந்தது. மூப்பனாரும் அவரை சேர்ந்து தேர்தலில் தனியாக நின்றாலும் ஜெயிச்சிருக்கலாம், ஆட்சி பிடிச்சிருக்கலாம். அந்த ஜென்சி கூட்டத்திலேருந்து அவருடைய ரசிகர்கள் கூட்டம், பெண்கள் கூட்டம் எல்லாமே இருந்தது. ஆட்சிக்கு எதிரான பெரிய கோபம் இருந்தது, அதை அறுவடை பண்ணியிருக்கலாம். அப்போவும் மக்கள் ஒரு முடிவுக்கு இருந்தாங்க, 2 திராவிட கட்சியும் வேணான்னு. ஆனால் அவர் கொண்டு போய் கலைஞர் கையில் வச்சுட்டு எனக்கு கட்சியும் வேணாம், ஒரு கொடியும் வேணாம்னு போயிட்டார். அப்போ அந்த இடத்துல ஜென்சி கூட்டம், இவர்கிட்ட இந்த ஜென்சி கூட்டம் திமுகவுக்கு கன்வெர்ட் ஆச்சு. அது மாதிரி பல காலகட்டங்களில் பலருக்கு இருந்திருக்கு. அண்ணாவுக்கு இருந்திருக்குது அந்த அன்றைய இளைஞர்கள். அதனால் ஜென்சி கான்செப்டை வச்சுட்டு திமுக உருட்டுறது தப்பு. வெறுமனே ஜென்சி ஆதரவு தான் விஜய் கிடச்சதுன்னா அது இல்லை. அவருக்கு பெருவாரியான மக்களுடைய ஆதரவு இருந்தது. அதுன்றதை யாரும் மறுக்க முடியாது. இப்போ அவர் என்ன கொள்கை பேசி வந்தாரா அப்படின்னா இல்லை. எம்ஜிஆர்லாம் கொள்கை பேசி பாடல் பாடி இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இன்னொன்று தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆர் மனித நேயர், அவர் பண்ணாத உதவி கிடையாது. அரசியல் ரீதியாகவும் அவர் தயாரானவர் எல்லாம். இந்த எந்த இதுவும் இல்லாமல் வெறும் சினிமா, அந்த கவர்ச்சி மட்டும்தான் விஜய் வச்சுட்டு வந்தார். அப்போ விஜய்க்கு ஒவ்வொரு காலகட்டமே ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்துருக்கு. ஏதோ ஒன்று அவருக்கு லக்குன்றதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏதோ ஒன்று நடந்திருக்குது. ரஜினிகாந்த் இருக்கிற வரைக்கும் விஜய் அந்தளவுக்கு செகண்ட் லெவல்னால் ரொம்ப கீழே தான். ரஜினி இருக்கிற வரைக்கும் கீழே தான். ஆனால் ரஜினிகாந்த் ஒரு டைமில் குறைச்சிக்கிட்டார். பாபாக்கெல்லாம் பிறகுலாம் சுத்தமாக படத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டார். இந்த கேப்பில் தான் விஜய் நல்லா எடுக்கிறார். அவர் அஜித்துக்கு உடம்பு சரியில்லை, அவருடைய பல பிரச்சனைகளும் அவரு ஒரு முடிவு எடுத்துகிட்டு அவரும் படத்தை குறைக்கிறதுலாம். அப்போ சூப்பர் ஸ்டார்னால் விஜய் தான் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று, விஜய் இயற்கையாகவே இருக்கின்ற ஒரு தோற்றம் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. விஜய், ரஜினிகாந்த், பாக்யராஜ், இந்த மாதிரி பலரும் நம்ம வீட்லேயே இருக்கிற பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி, இந்த மாதிரி. அதே இது விஜய்க்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வெள்ளையாகிறவங்களாம் அந்த மிடில் கிளாஸ் மக்கள் மட்டும் விரும்புவாங்க. கமலுக்கும் சரி, அஜித்துக்கு, இவங்கெல்லாம். அப்போ இவர் அதுக்கப்புறம் அப்படியே இந்த இளைஞர்கள் மத்தியில் சின்ன இது அப்படியே வராரு. 2010க்கு மேலே இவருக்கு அரசியல் இவருக்குள்ளே வருது. இவருக்கு தொல்லை கொடுக்குறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ ஜெயலலிதாட்ட பேசுகிறாங்க.
அன்றைக்கு ஜெயலலிதா இவரை வந்து பிரச்சாரம்லாம் பண்ண சொன்னாங்க. அவங்க சில இதை எதிர்பார்த்தாங்க. ஆனால் வெறும் மன்றத்தை மட்டும் கொண்டு வந்துட்டு விஜய் மக்கள் இயக்கம் அதை மட்டும் வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. அது பெரிய வெற்றி. அங்கேயும் பிரச்சனை வருது அவருக்கு. அங்கேயே ஒரு அதுக்கு பிறகு தான் அரசியலில் கொஞ்சம் தீவிரம் காட்டணும்னு அவர் முடிவு பண்ணுறாரு. அப்போவே சொல்கிறாரு. ஆனால் அது அப்படியே பல காலங்கள் மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் இருக்காங்க, அப்படி போகுது. ஆனால் விஜய் மக்கள் இயக்கன்றது கீழே பரவி வேலை செய்யுது. அது வந்து பெரிய லெவலில் கண்ணுக்கு தெரியாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கு. 2-3 தேர்தலில் அவர்கள் பஞ்சாயத்து தேர்தலில் போட்டிக்கிட்டு பல இடங்களையும் பிடிக்கிறாங்க. விஜயும் அப்பப்போ சில இடங்களில் தலை காட்டுறாரு. ஜல்லிக்கட்டு, மீனவர்கள், இலங்கை மீனவர்கள் பிரச்சனை, அது இதுன்னு. அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாம் சத்தம் இல்லாமல் நடக்குது. இளைஞர்களை நோக்கி அரசியல் நகருதுன்றதை இவர்கள் யாருமே புரிஞ்சிக்கல. இன்னொன்று, வழக்கம் போல நடைமுறை, அந்த ஆர்ப்பாட்ட பேச்சுகள், ஓட்டுக்கு துட்டு கொடுத்தா போடுவான், வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டிக்கணும், இப்படி தான் வரணும், இந்த மாதிரி அந்த 10ஆம் பசில்தனம் அந்த இதுலேயே வர்றது சம்பிரதாயபூர்வமாக சடங்குபூர்வமாகவே நடக்கிறது தான் நடக்கும், ஜெயிக்கும்னு நினச்சதை விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா உடையுது. ஆரம்பிக்கும் பொழுது விக்கிரவாண்டிக்கு வந்த கூட்டமே பெரிய கூட்டம். ஆனாலும் கூட்டம் சேரும், ஓட்டாக மாறாதுன்ற நம்பிக்கைலாம் இவர்கள் நம்பிக்கிட்டாங்க. ஆனால் கடைசியில் அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு அடிப்படை காரணம் விஜய் மட்டுமானா இல்லைன்னு சொல்லுவேன். ஏன் இப்போ போட்டவங்க எல்லாம் அந்த விஜய்க்காக தானே போட்டாங்க ஓட்டு? விஜய்க்காக போட்டவர்கள் விஜய் ரசிகர்கள், ஜென்சிகள், மாற்றம் வரணும்னு நினச்சவங்க. பெண்கள், விஜய் மேலே விருப்பம் உள்ளவர்கள், எப்போ வேணாலும் அது மாறும். ஆட்சி மேலே உள்ள கோபம் அந்த மக்களுக்கு, இந்த ஆட்சியுடைய ஆன்டி இன்கம்பன்சி. அப்புறம் மாற்றத்தை விரும்புகிற வேட்பாளர்கள் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா, யாரை கேட்டாலும் தாவேக்கான்றாங்கப்பா, இந்த தடவை தாவேக்கா தான் ஜெயிக்குமோ அப்படின்னு ஒரு பேச்சு வரும். அது ஒரு வகையான உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், தாவேக்கா போடணும்னு போட்டுருவான். இது ஒரு இது. அப்புறம் வந்து அண்ணாமலை பாஜகலாம் தூக்குனோன்னா அந்த கோபத்தில் இருந்தோம் போடுவோம். காங்கிரஸ் நீ வலுக்கட்டாயமாக திமுக சேர்க்குறியா, எங்களுக்கு தாவேக்கா தான், ஏன் உண்மையான காங்கிரஸ் எங்கள்கிட்ட தான் இருக்குனார்ல. இது எல்லாவற்றையும் தாண்டி விஜய் கரெக்டாக சரியான நேரத்தில் கடைசி டைமில் ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டது. ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுப்பேன், நான் ஒரு பைசா சம்பாதிக்க மாட்டேன், அப்புறம் நான் ஒரு பெரிய உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், எனக்கு பணம் ஒரு விஷயம் இல்லை, நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பெண்கள் மத்தியில் மாற்றத்தை விரும்புகள் 2 திராவிட கட்சிகளுடைய இந்த ஊழல் முறைகேடுகளை பார்த்து சலிச்சு போனவங்க, வலதுசாரிகள்லேயே மாற்றத்தை விரும்பினவங்க, தேசிய எண்ணம் கொண்டவர், இது எல்லாம் சேர்ந்து வரணும்னு போட்டாங்க. ஆனாலும் பெருவெற்றி என்பது இல்லை. 35% வாங்கிட்டாரு, தனித்து வாங்கியிருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து சீட்டாக கன்வெர்ட் ஆகல, ஏன்னா 3 முனை 4 முனை போட்டிட்டதுனால. அப்போ அந்த இதையும் அவர் உணர்ந்தே இருக்கிறார். அதை உணர்ந்து எப்படி ஆட்சியை கொண்டு போகணும் அப்படின்றதுலையும் இருக்கார். இந்த கூட்டணி அமைச்சதில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்காரு. இவங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள், சாணக்கியத்தனம் மிக்கவர்கள் எல்லோரும் இன்னைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். இருபெரும் திராவிட கட்சிகளை 60 ஆண்டுகளுக்கு பிறகு வீழ்த்தின ஒரு பெரிய சாதனை. காங்கிரஸுக்கு 60 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சர்களில் பங்கு பெறுறது ஒரு சாதனை. புதியவர்கள், இளையவர்கள், ஒன்றுமே தெரியாதவர்கள், அரசியலுக்கே புதுசு எம்எல்ஏவே ஃபஸ்ட் டைம் வந்தவர்கள் அமைச்சர் ஆகிறது ஒரு சாதனை. அதிக இளம் அமைச்சர்கள் இருக்கிறது ஒரு சாதனை. முஸ்லீம் லீக்குக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்தது ஒரு சாதனை. பட்டியலினத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வுன்னு கோரிக்கை வச்ச வரைக்கும் ஆட்சியில் பங்கு கொடுத்தது ஒரு சாதனை. கூட்டணி அமைச்சரவை தமிழகத்தில் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கொண்டு வந்தது ஒரு சாதனை. ஒரு இளம் வயது முதல்வர் வந்தது ஒரு சாதனை. கோட்டு போட்ட முதல்வர் வந்த இந்த மாதிரி பல விஷயங்கள் ஃபஸ்ட் டைம்னு. எனக்கு இதெல்லாம் விட்டுருங்க, க்ளீன் கவர்மெண்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதை நான் வரவேற்கிறேன். அப்போ அவர் வந்து இந்த கவர்மெண்ட்டை க்ளீன் கவர்மெண்ட் கொண்டு போகணும்னு நினைக்கிறார். நாளைக்கு மாறுவாரா மாற மாட்டாரா எனக்கு தெரியாதுங்க. நான் இன்றைக்கி நிலைமை வச்சு பேசுகிறேன். ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது ஒரு சாதனை. நமக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சாதனை. அதை கண்டினியூ பண்ணுறதுக்காக எல்லாரையும் தன்னுடைய அமைச்சர்களை தயார்படுத்தி உழைக்க வைக்கிறது ஒரு சாதனை. இதில் அகாதவாலாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் கரெக்டாக கலைஞ்சு கொண்டு போகணும். இன்னொன்று, அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு சொல்கிறது, உங்களோட இருக்கிற உங்கள் தம்பிகள், உங்களுடைய விசுவாசிகளை தான் நீங்கள் முதல்ல பார்க்கணும். அண்டை வந்தவர்கள்லாம் நீங்கள் ஆதரித்து பண்ணீங்கன்னா அவர்கள் மனது இல்லை. அப்படி பார்க்கும்போதும் கூட தாவேக்கா இப்போ பெரிய பலம் சேர்ந்துகிட்டு இருக்கு, பெரிய கட்சி ஆயிடுச்சு அப்படின்னு தான் எடுத்துக்கணும், அப்படி இல்லையா? பெரிய கட்சியாக இருந்த அதிமுகவும் திமுகவும்
நாளைக்கு இப்போ அதிமுகலேருந்து கரைஞ்சி வர்றாங்க. ம். அவங்க எதுக்கு வராங்க? சேவை செய்ய வராங்க. அங்கே இருந்து ஒன்றும் முடியல, ம். சம்பாதிக்க முடியாதுன்னு தான் இங்கே வராங்க. ம். அப்போ அந்த நோக்கத்தில் வர்றவங்க உங்கள் நோக்கத்துக்கு இருப்பாங்களா? நேர்மையாக போகணும்னு நினைக்கிற இடத்துல ம். அவர்கள் வந்து நாளைக்கு பதவி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, முதல்ல யாரை காலி பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் நல்ல எண்ணத்தோடு இருக்கிற அந்த தொண்டர்களை காலி பண்ணுவாங்க. ம். உங்களுக்கு அடிப்படையாக விசுவாசமாக இருந்த நிர்வாகிகளை காலி பண்ணுவாங்க. இவர்கள் ஆதிக்கத்தை கட்சிக்குள்ளே கையில் எடுத்துருவாங்க. ஒரு கட்டத்தில் கட்சி அவர்கள் கையில் போகும். ம். மக்கள் மத்தியில் எப்படி வந்துடும்னா, இதே மூஞ்சி தானே பார்த்தோம். ம். அட அதே திராவிட கட்சி தான்பா இவங்களோன்ற மாதிரி போயிடும். இல்லை மாற்றுன்னு கொண்டு வரணும்னா அதுக்கு தனியாக போராடணும். ம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவருக்கு பிறந்தநாள் செய்தியாக என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன். ஓகே சார். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார்.